ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாம் ஆதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். நமக்கு ஆழ்வார்கள் ஏற்றம் அருளிச் செயலேற்றம்னு சுவாமி மணவாள மாமனிகள் சாதிச்சது மாதிரி வேதத்தை காட்டிலும் ஏற்றமானது திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம். ரிஷிகளை காட்டிலும் ஏற்றமானவர்கள் தமிழ் மாமுனிவர்களாகிய ஆழ்வார்கள். அப்படிங்கிறதா ஆழ்வார்கள் ஏற்றம் அருளிச் செயல் ஏற்றம்ன்றதுனால. அப்போ வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம பெரியவாள்லாம் கொடுத்துருக்காளோ, சாஸ்திரம்னாலே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தினும் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே அப்படிங்கிற இடத்துலலாம் வேதம்தான் முக்கிய பிரமாணம் அப்படின்னு இருந்தா கூட, ஆனால் நம்ம அருளிச் செயலுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். காரணம், வேதத்தினுடையதான அர்த்தத்தெல்லாம் பரிபூர்த்தியாக தெரிஞ்சுக்கணுமானா, அதனுடைய உட்பொருளை தெரிஞ்சுக்கணுமானா பிரபந்தங்களும் வியாக்கியானங்களும் ரகசிய கிரந்த காலக்ஷேபங்களையும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறச்சே அதில் 4000 திவ்ய பிரபந்தங்களில் 4000 பாட்டில் 10க்கு ஒரு பாசுரமாக 400 பாசுரத்தில் திருநாமத்தினுடையதான பெருமைகளை ஆங்காங்கு ஆழ்வார்களே பாடிட்டு வரா. அதில் எடுக்கச்சேவே பல்லாண்டு பாடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரே கையில் தாளத்தை ஜால்ராவை கையில் எடுத்து, வெங்கல தாளத்தை கையில் எடுத்து யானை மேலே இருந்துட்டு அம்பாரிலேருந்து அதனுடைய மணி ஜால்ரானதுக்கு மேலே இங்கே மணி கழுத்தில் கட்டியிருந்த மணியே எடுத்து தாளமாக போட்டுட்டே தான் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடியிருக்கார் அப்படின்றது தெரியறது. பின்னாடி வந்ததான சுவாமி நாதமுனிகள் கானமுறை தாளத்திற்கு கண்டிசைத்தான் வாழியேன்னு சொல்லும்படிக்கு இதை கானம் போட்டு, அதாவது ராகம் போட்டு தாளத்தோட கூட்டி அழகாக பாடியிருக்கா. அதுதான் இன்னை வரைக்கும் சுவாமி நாதமுனி அரையர்கள் அப்படின்னு அந்த பரம்பரையில் வந்து அத்தனை அரையர் சுவாமிகளும் கையில் தாளத்தை எடுத்துட்டு பாட்டாவே பிரபந்தத்தை பாடுறதும் அபிநயம் பண்ணுறதும், விஷ்ணோகோ கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச இயல் இசை நாடகமாக இன்னைக்கு வரைக்கும் நிகழ்த்திண்டு வரா. அதுவும் பரமஸ்ரீ வைஷ்ணவர்களான ஆச்சாரிய புருஷங்களை வரலாம் அவளே நிகழ்த்தின்னு வரா. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அனுஷ்டான பரியந்தம் இருந்திருக்குன்றத பார்க்குறோம். அன்றைக்கி அவர் இன்னொன்று எங்கெங்கெல்லாம் நம்ம பெரியாழ்வாருடையதான அர்ச்சா திருமேனியை பிரதிஷ்டை பண்ணுறோம்னாலோ இல்லை வரையறோம்னாலோ அதில் வந்து என்னன்னா யானை மேலே இருந்துட்டு தாளத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற கோலத்தில் தான் இருப்பார். ஏண்டானா கீர்த்தனமாக தான் பல்லாண்ட பாடினார். ஆழ்வார்களும் பல இடத்துல பாடியவன் நாமம் அது மாதிரி பல இடங்களில் பாடுறார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடின்னு பாடுறதையே சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் சங்கீதமாகவே பாடியிருக்கார் ஆழ்வார்களே அப்படின்னு தெரியுது. அதில் இந்த திருப்பல்லாண்டு பிரதம பிரபந்தமான திருப்பல்லாண்டு எடுத்தோமானா அதில் 4வது பாசுரம், ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் பூந்து கூடும் மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடிமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூடுமினே. அப்படிங்கிறச்சவே நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தருள். இங்கே ஓம்காரமாக இருக்கக்கூடியதான பிரணவத்தை சொல்லாத விடுறது ஆழ்வார்கள் எங்கேயுமே இருக்கிறான்னா பிரணவத்தோடு சேர்த்துட்டா அது மந்திரம். முகுந்த மாலையில் கூட சொல்றார் மந்திரம் ச பிரணவம் அப்படின்னே சொல்றார். மந்திரம்னு சொன்னாலும் பிரணவத்தோடு சேர்ந்த நமோ நாராயணாய, அதுதான் மந்திரம்னு பேர். ஆனால் இது நாமமாக இருக்கிறதுனால மந்திரத்தை பாட முடியாது, நாமத்தை தான் சங்கீர்த்தனமாக பாட முடியும். அப்படிங்கிறதுனால நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தருளீர். அப்படி நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமோ நாராயணாயன்னு சங்கீர்த்தனமாக பாடுறத சொல்கிறார். பாடும் மனமுடை பத்தருளீர் அப்படின்னு. அதுவும் நமோ நாராயணாய நமக்கு ஸ்வரூப ஞானத்தை உண்டாக்கக்கூடியதான இந்த மந்திரத்தில் முக்கியமான நமோ நாராயணாய மட்டும் எடுக்கிறார். ஓம்காரமும் அப்படிதான் இருக்குன்னா கூட மந்திரம் இல்லையே நாமமாக பாடணுமானா நாமத்தினாலேயே உங்களுக்கு ஸ்வரூப ஞானத்தை பிறப்பிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி அப்படிங்கிறாலே ஆண்டாளும். இந்த நாராயணன் முக்கியமாக அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னா அவன் நமக்கு உடையவன், நாம் உடைமை, சொத்து, சுவாமி அப்படிங்கிறதான உறவை காட்டக்கூடியதாக இருக்கிறதுனால இங்கே நமோ நாராயணாயேன்னு சொல்லிட்டாலே
அந்த ஓம்காரத்தை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லாத கீர்த்தனமாக பாடலாம். பின்னாடி நமோ நாரணமே அப்படின்லாம் திருநறையூர் பாசுரத்திலாம் திருமங்கையாழ்வார் 10 பாசுரத்தையும் நமோ நாராயணமே அப்படின்னே திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரார். இப்போ நமோ நாராயணமேனோ நமோ நாராயணா என்றும் நமோ நாராயணாய அப்படின்னும் பல இடங்கள் இப்படியே சொல்லிட்டு போகிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது நாமம், அது மந்திரம், ஓம்காரத்தோடு சேர்த்து சொல்லிட்டான். இதில் இங்கே நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பக்தருடைய இதுக்கு சுவாமி பெரியவாச்சான்களுடையதான வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தோமானா, யார் யார் நாடுன்னு சொல்லிவிட்டோமானா கிராமங்கள், விசேஷ ஞானம் இல்லாதவர்கள். பொதுவாக நம்ம தமிழில் நாட்டுப்புறத்தான்னுவோம், கிராமத்தாள். அப்போ கிராமத்தை தான் நாடுன்னு சொல்லுது. நகரம்னு சொல்லிட்டாங்கன்னா சிட்டி, பெரிய பெரியதான நகரங்கள் இருக்கே அதுக்கெல்லாம் நகரம்னு பேர். நகரங்கள்லன்னா ராஜாக்களும் மந்திரிகளும் ராஜ புரோகிதர்களும் போன்றதான பல பெரியோர்கள், விசேஷமான ஞானம் உடையவர்கள், அறிவுடையவர்கள், விவேகம் உடையவர்கள், அவா இருக்கக்கூடிய இடத்துக்கு நகரம்னும், அவ்வளவு விசேஷ ஞானம் இல்லாதவா கிராமத்தில் இருப்பாளாக்குனால அவிசேஷஜர்கள் அப்படின்னு பிரித்து சொல்லி, அப்போ நாடும் அப்படிங்கிறது நாடு என்று அவிசேஷஜரை சொல்லுகிறது, நகரம் என்று விசேஷஜரை சொல்லுகிறது. காரணம் என்ன? ராஜாவுக்கு பிரத்யாசன்னரிலே நகரஸ்தர், நாட்டார் தூரஸ்தரிலே, ஆகையாலே அருளி செய்கிறார் அப்படின்னு நீங்கள் வியாக்கியானம். ராஜாக்களுக்கு அண்மையில் இருக்கிறவா, நகரத்தில் இருக்கிறவா, அவள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு இருக்கிறவா. தூர ராஜாவுடையதான தலைநகரத்திலேருந்து தூர இருக்கு கிராமங்கள், அங்கே இருக்கிறதான நாட்டு புறத்தர்கள், அவள்லாம் என்னடானா அவள்லாம் அவ்வளோ விசேஷ விவேகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்னன்னா, யாரோ விவேகமுடையவா, விசேஷமான அறிவுடையவா, அவளுக்கு தான் சொல்லுங்கன்றது இல்லாத, இதுக்கு இந்த விஷயத்தில் நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் பார்க்க வேண்டாமாக்கிறதுனால நாடுவோ நகரமோ பேதம் இல்லை. விசேஷ அறிவு உடையவாளோ விசேஷ அறிவு இல்லாதவாளோ, அப்போ எந்தவித ஏற்றத்தாழ்வும் பார்க்காத எல்லா இடத்துலையும் எல்லார் காதலையும் போய் விழும்படிக்கு யார் யாரெல்லாம் பாடணும் அப்படின்னு இந்த நாமத்தை பாடணுன்ற எண்ணம் இருக்கோ, நீங்கள்லாம் எங்கள் பல்லாண்டு பாடுற கோஷ்டியில், ஆழ்வார் கோஷ்டியில் வந்து சேருங்கோள் அப்படின்னு கூப்பிட்றா. இது பாடினா என்னன்னா, அது பாடினா என்னதான் தராது உனக்கு அப்படிங்கிறதுனால நன்கறிய இந்நன்மை அறிய வேண்டுமா, இதனால கிடைக்கக்கூடியதான நலம் தரும் சொல்லாக்குனால இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை உலகமெல்லாம் அறியும்படிக்கு இதை பாடணும். நமோ நாராயணாயம் என்று பாடும் மனமுடை பக்தருள்ளீர் அப்படிங்கிறார். இங்க பாடும் மனமுடை பக்தருள்ளீருக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். நினைத்திருக்கும் அளவு போராது. பகவானுடைய திருநாமம் அப்பேற்பட்ட உயர்ந்தது, பகவானை காட்டிலும் உயர்ந்தது. இதுதான் பொழுதுபோக்குனோ, இது பரம ருச்சிகரமா இருக்கும்னோ, பரம போக்கியமா இருக்கும்லாம் நீ நினைச்சுன்றது தெரிஞ்சுன்றதா மட்டும் போடாதுப்பா. பிரீத்திக்கு போக்கு விட்டு பாடுவோம். அந்த பிரேமையோட ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமேன்னாரு திருமங்கையாழ்வார். ஆர்வத்தோட பாடணும், பாடணும், பிரீத்தியோட பாடணும். அப்படி பிரீத்திக்கு போக்கு விட்டு பாடுவோம் என்னும் நெஞ்சுண்டாம்படியான பிரேமத்தை உடையராகில். யார் யாருக்கெல்லாம் எல்லார் காதலியும் விழட்டுமே, நமக்கும் போக்கியமாக இருக்கும், அவளுக்கும் போக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற பிரேமையோட பிரியத்தோட யார் யாரெல்லாம் ஆதரத்தோட பாடுறாளோ, அப்படி நெஞ்சுண்டாம்படியான யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மனசு இருக்கோ நீங்கள்லாம் வந்து எங்கள் கோஷ்டியில் சேர்ந்துக்கோங்கன்றார். அப்போ ஆழ்வார் பெரியாழ்வார் கோஷ்டியில் நம்ம போய் சேரணுமானால் இந்த நமோ நாராயணாய அப்படிங்கிற பகவானுடைய திருநாமத்தை பாடுற மனசோடு இருக்கிறவா தான் போய் ஆழ்வார் கோஷ்டியில் சேர்ந்துக்க முடியும். இல்லைன்னா அந்த கோஷ்டியில் நம்மளை சேர்த்துக்க மாட்டோம். கேவலம் பிரசாத பற்றையா இருந்தோமானா கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் புழுவினில் பூதலொட்டோம்னே சொல்லிட்டதுனால, அப்போ என்னடான்னா பகவன் நாமத்தை பாடணும், எல்லார் காதலையும் போய் விழும்படிக்கு, இதனுடைய நன்மைகள் எல்லாருக்கும் அறியும்படிக்கு செஞ்சாதான் நம்ம ஆழ்வார் சேர்த்துப்பார். நம்மளெல்லாம் ஆழ்வார் கோஷ்டியில் நம்ம சேர முடியும். அப்படிங்கிறதுனால அதுவும் பாடச்சேவை எல்லாம் கடமை ஆட்டம் பாடமா இருக்குது, பாட வேண்டியிருக்குன்னு ஒரு கர்மா மாதிரி செய்யாத, இப்படி என்ன சொல்கிறேன்னா பிரீத்திக்கு போக்கு விட்டு பாடணும். பிரீத்திக்கு போக்கு விட்டு பாடுவோம் என்னும் நெஞ்சுண்டாம்படியான பிரேமத்தை உடையீராகில். அப்பேற்பட்ட பிரேமையோட நாமத்தை பாடணும் அப்படிங்கிறது இங்கே எடுக்கச்சவே முதல் பாசனம் பிரபந்தத்தில் நாமத்தை பற்றி வந்து, அதுக்கடுத்து 5வது பாசனம் திருப்பல்லாண்டிலேருந்து அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.